பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழகத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் என கட்சிகளின் பிரதான தலைவர்களே இந்த தேர்தலில் மண்ணை கவ்வியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தொகுதியில் தனக்கு வெற்றி நிச்சயம் என்று முன்பே கணித்து தொகுதி மாறி சாத்தூருக்கு வந்தவர் நயினா நாகேந்திரன். தேர்தலுக்கு முன்பே சாத்தூரில் பிரச்சாரத்தை துவங்கிவிட்டார். வேட்பாளர் பட்டியல் வரும் முன்பே நான் சாத்தூரில் தான் நிற்கப் போகிறேன் என்று அறிவித்தார். நாகேந்திரன் தான் வெற்றி பெறுவார் என்று பல கணிப்புகளும் கூறின. பாஜகவினரும் அவரது வெற்றி நிச்சயம் என்று நினைத்தனர். ஆனால் சசிகலா நிறுத்திய வேட்பாளரால் நாகேந்திரன் தோற்று போய்விட்டார். சாத்தூர் தொகுதி ஓட்டு எண்ணிக்கையின் போது திமுக, பாஜக, தவிக இடையேதான் முதலில் இருந்தே கடும் போட்டி நிலவியது. நாகேந்திரன் இடைப்பட்ட சுற்றுகளில் முன்னிலை வகித்தாலும் 18வது சுற்றுகளுக்கு பிறகு தொடர்ந்து பின்னடைவை சந்தித்தார். திமுகவின் கடற்கரை ராஜ் 59,127 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றார். நயினா நாகேந்திரன் 53,189 ஓட்டு, தவிக அஜித்குமார் 50,499 ஓட்டு பெற்றனர். அனைவரையும் வியக்க வைக்கும் விதமாக சசிகலா நிறுத்திய BMT அறக்கட்டளையின் இசக்கி ராஜா 11,371 ஓட்டு அள்ளினார். இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. முக்குளத்தோர் மக்களை குறிவைத்து தீவிரமாக பிரச்சாரம் செய்த இசக்கி ராஜா அவர்களின் ஓட்டை சுளையாக அள்ளினார். இந்த ஓட்டு உண்மையில் நாகேந்திரனுக்கு போக வேண்டியது. இசக்கி ராஜா இறங்காமல் இருந்திருந்தால் இவ்வளவு ஓட்டையும் பாஜக வாங்கியிருக்கும். நாகேந்திரன் மெகா வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் நாகேந்திரனுக்கு அதிர்ச்சி கொடுத்து விட்டார் இசக்கி ராஜா.